ஆஹா தருமராஜன் பேரை சொன்னா அந்த கீரியும் பாபமா கிண்ணத்தில் பாலமா எங்களுடைய சீமையிலே அப்படியே பாலமுருகன் வந்து அப்படியே ஹெல்ப் கொடுங்க சாமி. இல்ல அவர் நான் வராத மணி வந்து அப்படி தாங்கறாரு. அப்படியே வருது அப்படியே. ஆமா. பாலமுருகன் அம்மா லாட்டக்குது. அம்மா மேல வந்து அம்மா இல்ல. அக்காவா? பாலமுருகன் வந்துட்டு போயிட்டாராட்டு கோயிலுக்கு. வாக்கு எதுவும் சொல்லலனா. சொல்லாது கவலைப்படாத. சரி சரி. பார்த்தாலும் காப்பாத்து சாமி ஜனங்கள் நீயே கை விட்டா நாங்க எங்க போவோம்? நல்ல மலை மாதிரி பெய்யிட்டு வெள்ளம் அடிச்சு விளையிட்டோம். இதுக்கு மேல சித்திரைக்கு மேல தாண்டா மழை பெய்யும். இப்ப எங்கடா பெய்யுது? ஆமா சாமி எங்க குறையெல்லாம் நீ தம்மா தீக்கணும். ஆமாயா. கொஞ்சம் கொஞ்சம் வந்து மழை பெய்ய வச்சு குறையெல்லாம் கொஞ்சம் ஓட்டிடு. ஒரு முக்கால் மழை பெஞ்சா குறை தீந்து போயிருங்க. என்ன விக்கிறாய்? நம்ம நல்லா ஓட்டி வீட்டுல கொண்டு போய் காட்டுல எடுத்து விடுவாங்க. அப்புறம் மழை வராது. என்னம்மா மாசிக்கு அவர் கூட இருக்க போறியா? அவரை கையும் தோச்சு சரியா வரல பாத்தியா? என்னதெல்லாம் மருந்து அடிச்சதுல 5000 போயிடுச்சாயா? அவரை காய் வந்து நாயெல்லாம் சொல்றேன். அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் உரியாச்சாயா காய்? கிலோ 120 ரூபாய்க்கு நடத்தாங்க விற்கும். காயில எடுத்த பாரு ஆரம்பிச்சிட்டாங்க பாருடா. என்ன பாட்டி? அது அப்படியே போச்சா? போய் உட்காந்து கேட்டு அப்புறம் பொறுமையா வரலாம். சரி பாட்டி. அவர் கூட ஏதாச்சும் இந்த பக்கம் கொடுப்பாங்களா மாட்டு? பஞ்ச பாண்டவரை இந்த அரசர்கள் கறந்து வைத்த பாலை காக நெருங்காது எங்க அண்ணன் தருமராஜர் பேரை சொன்னா. கருத்ததே தண்ணி வெளுத்ததே பால் என்று வாழக்கூடியவர். சரிங்க. பொறுமை குணம் வாய்ந்தவர். பூலோக தருமர். சரி. எங்க அண்ணன் தருமராஜர் மூத்தவர். அண்ணன் பேர் தருமராஜர். ஆமா. ஒரு கஞ்சாதவன். 12000 கஜேந்திர பலம் கொண்டவன். எங்க அண்ணன் பீமன் இளையவன். அண்ணன் பீமன் இளையவன். ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் நான் மூன்றாவது. நீங்க மூன்றாவதுங்களா? தருமன் பீமன் அர்ஜுனன். சரி. நாங்க மூவர்களும் குந்தியின் மைந்தர்கள். எங்க சிற்றனை மந்தாரி இருக்கிறாளே மந்திராதேவி. எங்க சிற்றனைக்கு நகுலன் சகாதேவன் என இருவர்கள். சரி. ஆக மொத்தம் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எனும் 5 பஞ்ச பாண்டவர் நாங்கள். அப்படி 5 பஞ்ச பாண்டவர்கள் நீங்களா இருந்தாலும் நீங்க
வாழ்ந்தக்கூடிய நாடு அது சாமி. என் நாடு எது? எங்கே வாழ்ந்து என் நகரம் எது? வாங்கினாலும் இப்படியா பாவம் அஸ்னாபுரத்திலே வாழ்ந்தாலும் சரி. இப்ப அஸ்னாபுரத்தில் இருக்கிறோமா பாண்டவர்கள்? எங்க சாமி வந்து வரீங்க? இல்லையடா நண்பா, இந்த அஸ்னாபுரம் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, என் பெரியப்பார் திருதராட்டியின் மக்கள் 100 பேத்திற்கும் பொதுவு. அப்படிங்களா? அவர்கள் 100 பேர், நாங்கள் 5 பேர். இருதரத்தாருக்கு சேனைக்குள் இந்த நாட்டை சரிபாதியாக பாகம் பிரித்தால் ஐவருக்கு அதிக நாடா 100 பேத்திற்கு அதிக நாடா? ஐவருக்கு அதிக நாடு கொடுக்கலாமா என்று எண்ணம் கொண்டவன் நஞ்சரவ கொடியோ நிறவட்ட மாலினாராதிபன் எங்களை சரிகிற முடியும் மணங்க முடிச்சேகரன் அந்த அறுபத்தனன் எங்கள் என்ன செய்தான்? நான் என்னென்று சொல்ல போறேன்டா.
திருச்சூர்லயாவது இவ்வளவு அவளை தேய்ச்சி போட்டு பாத்துக்கியா? இல்ல சாமி. அந்த கோல் இங்க இருக்கும், ஆ அந்த கோல் அங்க இருக்கும். அவ்வளவுதான். முழுதான். ஆ எனக்கு நேங்க போட்டு போல இருக்குது. கண்டிப்பா இல்லையா? உள்ள எப்படி இடம்? ஆமா. விசிராகமா நல்லா தாராளமா உட்காரு. நான் இங்க தான் சொன்னேன், உள்ள சொல்ல. சரி. உள்ள ஒண்ணு சொல்ல சொன்னாங்களா? ஆமா. சொல்றதுக்கு முன்னே முன்னேறி ஓட்டிய. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கற? உள்ளே நல்லா அழகா போட்டு கொடுத்துறாங்க. நான் அதை கேட்கலையா? வா உள்ள ஒண்ணு சொல்ல சொன்னா நானு. வா உட்காராதாங்க, வாட்டம் சரியில்லை, எந்திரி. ஒவ்வொரு ஊர்ல நம்ம உட்கார்றது கூட இடம் இருக்காது. மகராட்சியில அது போட்டுருங்க. அது எதுக்கு நம்மளுக்கு காலையில வாவி புதிவாகம் உருளைக்கிழங்கு நிறைய தின்னுட்டியா? அதே 4 பீஸ் தான் வாங்கினா, அதே இப்போ வாவி வந்து போயிட்டு எழுந்திரி வாங்கி காலையில அடிச்சு படிச்சு தான் போகணும். இப்படியே சேகரனா டெய்லி இப்படியே சொல்லி ஒரு பேத்துறாங்க. ஒரு குடம் வாங்கி பொண்டாட்டி வாங்கி வச்சுக்கிறா, ஒரு குடம் வாங்கி வச்சுக்கிறா அப்படின்னு. எதில் விட்டோம்? அதுல தான் விட்டோம். எதில்? ஏதோ துரோகம் வஞ்சகன்னு சொல்லிக்கிட்டு என் எதிரிகளாகிய துரியோதனாதிகள் 100 பேரும் போகும் வழியெல்லாம் பொய்குழியாய் வெட்டி வைத்தார்கள். ஏன் பாண்டவரை கொல்ல? பாண்டவர் இறந்து விட்டால் பாதி ராஜ்யம் நமக்கே கிடைக்குமே என்று நடக்கும் வழியெல்லாம் வச்சு முக்காய் நட்டு வைத்தார்கள். உண்கின்ற சாதத்தில் 5 விஷத்தை கலந்தார்கள். படுக்கும் வாயிலை பாம்புகளை விட்டார்கள். குதிக்கும் உலகில் கூர்வசீலை நட்டு வைத்தார்கள். கடைசியில இங்கே வா, தீக்கு எதிரான பொருள், அப்படி தீப்பட்டா திக்கென்று பத்தக்கூடிய பொருள், அரக்கு, பஞ்சு, மெழுகு, குங்குலியம், கிளிஞ்சல் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பொருளை வைத்து அழகான மாளிகை ஒன்று அமைத்து கிரக பிரவேசம் அப்படின்னு எங்களை அழைத்து சிறங்கி வனத்திலே அமிர்த மகாமுனிவர் கொடுத்த சாபத்தினால் என் தந்தை பாண்டரசன் வீர மரணம் அடைந்தார். தலையாகப்பட்டது 1000 சுக்காய் வெடித்து தன் கணவன் இறந்ததற்கு நாமே காரணம் என்று என் சித்தனை மந்தாரையும் உடன்கட்டை அறிவித்தாள். இறந்தார் பிள்ளை இருப்பாரு கடையாளம் அப்படி என்று மார்மேலையும் தோல் மேலையும் எங்க பெரிய நியாய குந்தமாதேவி இந்த 5வரையும் பாசம் காட்டி வளர்த்தாள். பாதி ராஜ்யம் எங்களுக்கு கிடைக்குமே என்று கடைசியில பாதி ராஜ்யம் பாண்டவருக்கு போய்விடுமோ என்று அரக்கு, பஞ்சு, மெழுகு என்று சொல்லக்கூடிய உருகும் பொருளாய் வைத்து மறக்குமா மாளிகை ஒன்று அமைத்து எங்களை இரவோடு இரவாக உணவு உண்டு விட்டு ஓய்விடுங்கள், நாளை உங்கள் நாட்டுக்கு செல்வீர்கள் என்று என் பெரியப்ப மகன் துரியோதனன் எங்கள் அரக்குமா மாளிகைக்குள்ளே தள்ளி உயிரோடு எங்களை தீயிட்டு கொளுத்தினான். என் சித்தப்பன் கருவினால் ஈசானி மூலையிலே வச்சர தூணை எட்டி உதைத்தார் எங்க அண்ணன். நாங்கள் 5 பஞ்ச பாண்டவர்களும் என் தாய் குந்தமாதேவி 6 பேரும் அரக்குமா மாளிகையிலே உறங்கிக் கொண்டிருந்தோம். எங்க பெரிய அண்ணன் தர்மராஜருக்கு நேரிலேவன், எனக்கு மொத்தவன். யாரு? பீமசேனன் மட்டும் உறங்கவில்லை. என் சித்தப்பன் சொல்லியிருந்தாராம், பீமா இந்த ஜகனி வார்த்தையால் துரியோதனன் தந்திரமாய் அரக்குமா மாளிகை அமைத்திருக்கிறான். பகல்ல சல்லி, செங்கல், சிமெண்ட் இப்படி ஓட்டினான். இரவிலே தீக்கு எதிரான பொருளை ஓட்டினான். எதிலே எனக்கு மர்மம் வந்தது, சந்தேகம் அடைந்தது. நான் நினைத்தது நிறைவேறிவிட்டால் பாண்டவர் இல்லாமல் போய்விடுவேன். ஈசானி மூலையிலே வச்சிர தூண் ஒன்று வைத்து கட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த வச்சிர தூணுக்கடியிலே இடும்பாவனத்திற்கு சுரங்க பாதை அமைத்திருக்கிறது. அப்படி ஆபத்தொன்று நேர்ந்தால் அதிலே தப்பி பிழைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று என் சித்தப்பன் சொல்ல, சித்தப்பன் வார்த்தையை சிறுமேல் ஏற்ற என் அண்ணன் அனைவரும் உறங்கும் நேரத்தில் எங்க அண்ணன் பீமன் மட்டும் உறங்கவில்லை, முழித்திருந்தார். புரோசர் என்ற மந்திரி ஒரு ஒத்த தீவட்டி பந்தத்தை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தவர் அரக்கு மாமாளிக்கு தீ வைக்கும் பொழுது அவனை பிடித்து அரக்கு மாமாளிக்குள்ளே தள்ளிவிட்டு எங்க அண்ணன் பீமனே அரக்கு மாமாளிக்கு தீ வைத்து விட்டு எங்க தாய் குந்தமாதேவி, எங்க பெரிய அண்ணன் தர்மராஜர், இந்த அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அந்த 5வர்களையும் எங்களை மார்மேலையும் தோல் மேலையும் சுமந்து அதாவது ஈசானி மூலையில் இருக்கும் வச்சிரத்தோனை எட்டி உதைத்து அதிலிருந்து அடியிலே சுரங்கப்பாதை எங்கே இடுபவனம் அங்கே கொண்டு வந்து எங்களை விடியற் காலையிலே படுக்க வைத்து எங்களுக்கு காவல் இருந்தாராம். அந்த இடுபவனத்துக்கு அதிபதியாய் இடுபாசூரன் வந்தானாம். இன்று நம்ம வனத்தில் ஏதோ நர மானிட மாமிச வாசை வீசுகிறது. எப்படி? ஆமா, அப்படி என்று என் தாய் குந்தமாதேவி எங்கள் 4 வரையும் எடுத்து புஜிக்க நினைத்தானா. உடனே எங்க அண்ணனுக்கும் அந்த இடும்பாசூரனுக்கும் கரும்போர். அந்த சமராதி போர்ல எங்க அண்ணன் பீமன் இடும்பாசூரனை வதம் செய்தார். வதம் செய்த பின் யார்? இடுமனின் தங்கை ஆகிய கமலக்கண்ணி முக்காலமும் உணர்ந்தவள், 3 ஸ்தனம் கொண்டவள். எத்தனை ஸ்தனம்? 3 ஸ்தனம். ஸ்தனம் என்றால் என்ன சொன்னால் விளக்கம். மார்பு. சரிங்க. கும்பஸ்தனம். கும்பஸ்தனம். ஆமா. சரி. சிவன் கொடுத்த வரம். ஒரு பெண்ணாய் பிறந்தா 2 ஸ்தனம் மட்டும் தான் இருக்கணும். உண்மைங்க. ஆனா உன்னை எனக்கு மட்டும் இப்படி 3 ஸ்தனத்தோடு படைத்து விட்டாய் இறைவா. என்னை பார்ப்பவர்கள் நகைப்பார்கள். உண்மை. அப்படி என்று சிவனிடத்தில் வரம் கேட்டாலாம் கமலக்கண்ணி. கண்ணே, இந்த உலகத்தில் நீ முக்காலமும் அறிந்தவர். வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம்
முன்னே என்ன நடந்தது, பின்ன என்ன நடக்க போகிறது, இப்ப என்ன நடக்குது, இது மூணு உனக்கு தெரியும். இந்த அறிவை நான் தரேன். அதற்கு அடையாளமா தான் இந்த 3 ஸ்தனம். அப்படி என்று சிவன் கொடுத்தாராம் வரம். உன் கணவன் கண்ணிலே பட்டவுடன் உன் நடுஸ்தனம் மறந்து விடும். வரம் அப்படி என்று சிவன் கொடுத்தாராம். எதிர்பார்த்து இருந்தாலும் கமலக்கண்ணி. எங்க அண்ணன் பீமன் இடும்பாசூரனை மடித்தார் அல்லவா? உடனே அண்ணனை காணவென்று தங்கை கமலக்கண்ணி ஓடோடி வந்தாலாம் இடும்பாவனம். பீமனை பார்த்த மறுகணமே நடுவில் இருக்கும் ஆறு மறைந்து விட்டதாம். பார்த்தாலாம் கமலக்கண்ணி. அன்று சிவன் கொடுத்த வரம் இன்று பழித்து விட்டது. அப்படி என்று என் அண்ணனை கட்டி பிடித்தாலாம். என் அண்ணனுக்கு சண்டை இல்லனா சாப்பாடு, பெண்ணுடைய மோகம் ஆகாது. அப்ப பார்த்தார், ஓடோடி எங்க தாயை கட்டி பிடித்தார் எங்க அண்ணன். அம்மா, யாரோ இவர் எந்த பெண்ணோ தெரியவில்லை, என்னை கட்டி சேர நினைக்கிறார் அப்படி என்று சொல்ல நடந்த செய்தியின் தாயிடத்திலே கூற, பீமா அந்த பெண்ணுக்கு ஆதரவு அவர் அண்ணன். அண்ணனை நீ மடித்து விட்டாய், இப்ப ஆதரவு இல்ல, நீ திருமணம் செய்து கொள் அப்படி என்று என் தாய் சொன்னாலாம். அப்ப எங்க அண்ணன் பீமன் சொன்னார், மூத்தவர் தர்மராஜர் இருக்கும் பொழுது இளையவன் நான் எப்படி மணக்க முடியும் அப்படி என்று எங்க அண்ணன் கேட்கும் பொழுது, எங்க அண்ணன் தர்மராஜருக்கு காட்டு முருங்கைக்கு தாலி கட்டணும், அதற்கு கல்யாண முருங்கன்னு பேர் வச்சோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற முருங்கைக்கு தான் வெறும் முருங்கை, காட்டிலேயோ கரத்திலேயோ மேட்டிலேயோ இருக்க முருங்கைக்கு கல்யாண முருங்கன்னு இன்னும் பேர் இருக்குது. அது நாங்க வச்ச பேரு. ஆமா, அப்படி பெயரிட்டு எங்க அண்ணன் கமலக்கண்ணிக்கு தாலி கட்டி அவளோடு ஓரிரவு சேர்ந்து அப்படி கல்யாண முருங்கை என்று பெயரிட்டு பேர் வைத்து, ஆமா, எங்க அண்ணன் ஓரிரவு தங்கி அங்கே சில ஆண்டு காலம் வாழ்ந்தோம். பீமனுக்கும் கமலக்கண்ணிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எங்க குடும்பத்தின் குலவிளக்கு, எங்க சந்திரகுல வம்சத்தின் முதல் வாரிசு. அவனுக்கு பெயர் கடோர்கஜன். கடோர்கஜன் என்று பெயரிட்டு கல்கோட்டையிலே தங்கி இப்பொழுது கமலக்கண்ணியும் கடோர்கஜனையும் கல்கோட்டையிலே விட்டுவிட்டு குண்டுமலையை ஆண்டு வரக்கூடிய யாரு முன்னூத்தி மங்கலம் குண்டுமலை, குண்டுமலை ஆண்டு வரக்கூடிய பக்காசுரன். அந்த பக்காசுரனுக்கு முன்னூத்தி மங்கலத்திலே 300 வீட்டு பாப்பார்கள் வாழக்கூடிய ஐயர் பிராமணர்கள் வாழக்கூடிய நாட்டிலே தினந்தோறும் ஒரு நாளைக்கு 7 வண்டி சாதம், 7 எரமக்கடா, அதை ஓட்டிச் செல்வதற்கு ஒரு மானிடர். இத்தனையும் ஒரு நாள் சாப்பாடு அவனுக்கு. யாரு? பக்காசுரனுக்கு. நாங்கள் பார்மணி தாய் என்ற வீட்டிலே போய் தங்கினோம் 300 மங்கலத்தில். அந்த பார்மணி தாய் என்ன வைத்தால், சில காலம் வாழ்ந்த பின் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாலே அந்த தாய் அழுது புலம்பினாள். ஏனம்மா அழுகிறாய் என்று என் தாய் குந்தமாதேவி கேட்டாள். அம்மா, இங்கே குண்டுமலை என்று ஒரு நாடு இருக்கிறது, ஒரு பெரிய மலை. அந்த மலையிலே பக்காசூரன் என்று ஒருவன் வாழ்கிறான். அவனுக்கு ஒரு நாளைக்கு 7 வண்டி சாதம், 7 வண்டி சாப்பாடு, 7 எரமக்கடா, அதை ஓட்டிச் செல்லும் ஒரு நரபலி. இது ஒருவேளை சாப்பாடு அவனுக்கு. தினந்தோறும் ஒவ்வொருவர் வீட்டிலிருந்து இப்படி சாப்பாடு போனோம். அப்படி சாப்பாடு செல்லவில்லை என்றால் இங்கே 300 மங்கலத்திலே பூந்து அனைவரையும் அழித்து அட்டூழியம் செய்து விடுவான். அப்படி என்று இன்று என் வீட்டு முறை. யாரு? பார்மணி தாய் சொல்வது, எனக்கு இருப்பது ஒரே மகன், ஆசை ஆசையாய் கண்ணே மணியே முத்தே என்று ஒரு மகனை பெற்றெடுத்து கிளியை வளர்த்து பூனைக்கு பறிகொடுப்பது போல என் மகனை நான் அனுப்புகிறேனே அப்படி என்று தவித்தால் துடிதுடித்தாள். யாரு? பார்மணி தாய். அப்ப என் தாய் குந்தி தேவி சொன்னாள், அம்மா, எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தியே, எனக்கு 5 பிள்ளைங்க, உனக்கு ஒரு மகன், உன் மகனை அனுப்பாதே. நான் 5 பிள்ளைகள் ஒன்று போன 4 இருக்கிறாங்க, எனக்கு நான் என் பிள்ளை அனுப்புறேன் அப்படின்னு நேற்றைய தினம் என் அண்ணனாகிய பீமனை அழைத்து அந்த குண்டுமலை ஆண்டு வரக்கூடிய பக்காசுரனுக்கு 7 வண்டி சாதம், 7 எரமக்கடா, அதை எங்க அண்ணன் பீமனை ஓட்டி சென்றார். ஓட்டி போகும்பொழுது எங்க அண்ணனை பத்தி இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்று உன்னிடத்திலே சொல்கிறேன் கேள். எப்படிங்க? இது என் தாய் குந்தி தேவி என்னிடத்திலே உரைத்தது. அம்மா, பெரியவங்க சொல்வாங்க, யமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உத்தாருக்கு ஒரு பிள்ளை கொடுக்க கூடாது என்று. நீ இந்த பாவி சண்டாளம் பக்காசூரனுக்கு எங்க அண்ணன் பீமனை பலி கொடுக்கிறையே தாயே, இது நியாயமா என்று தருமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 4 சொன்னோம் என் தாய் இடத்துல. அப்ப என் தாய் குந்தி தேவி எங்களிடத்துல என்ன உரைத்தாள்? மக்களே, தருமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, இதுவரை பீமனின் பலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. அன்று 5 சிறுவயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறுவயது குழந்தை பருவம். நீங்களாம் குழந்தையா இருக்கும் பொழுது தங்க குடம் எடுத்து தண்ணிக்கு போனேன். அப்ப பீமனை ஒருத்தர் மட்டும் இக்கல்ல வச்சு போனேன். அப்படி நான் தண்ணி எடுக்க போகும்பொழுது பேரிடி காத்து மலையாகப்பட்டது பொழிந்தது. அப்ப ஒரு இடி இடித்தது. அந்த இடி சத்தத்திலே, அந்த ஓசையிலே என் இக்கலில் இருந்த பீமனை அந்த இடி ஓசைக்கு பயந்து கீழே விட்டு விட்டேன். நான் போகும் வழியிலே ஒரு பெரிய வட்டப்பாறை, அந்த வட்டப்பாறை மேல வீமன் விழுந்தான். வீமன் விழுந்த உடனே அந்த வட்டப்பாறையை சுக்கு நூறாய் வெடித்தது. வீமன் அந்த
பாறை மேல விழுந்த உடனே யாரு பீமன் இருப்பது 5 சிறு வயது அறியாத குழந்தை. அப்பதான் பீமன் பலத்தை பற்றி நான் அறிந்தேன். இவன் பலம் உலகத்தில் எவனுக்கும் கிடையாது என்று. போகும் பீமனுக்கு ஆபத்தல்ல, அந்த சாப்பாடை எதிர்பார்த்திருக்கிறானே பக்காசூரன், அவனுக்கு தான் அழிவு அப்படி என்று என் தாய் எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். சரி ஆகட்டும் மாமா என்று அனுப்பினோம். எங்க அண்ணன் போகும் பொழுது அந்த குண்டுமலைக்கு அடிவாரத்துல எங்க அண்ணனுக்கு பசியாகி விட்டது. எங்க அண்ணனுக்கு சண்டை இல்லைன்னா சாப்பாடு. சண்டை இல்லைன்னா சாப்பாடு. ஆமா, நாம போய் அந்த பக்காசூரனுக்கு சாப்பாடு கொடுக்கறதா அப்படின்னு 7 வண்டி சாதத்தையும் 3 உருண்டையா பிடிச்சாராம். எத்தனை உருண்டை? 7 வண்டி சோத்த 3 உருண்டை. ஆமா, 2 உருண்டையை முழுங்கினாராம் யாரு எங்க அண்ணன். 3வது உருண்டையை முழுங்கும் போது தொண்டையில போய் அடைச்சிக்கிச்சான். அங்க தண்ணியில ஒண்ணு இல்ல, கொண்டு போனது சோறு தான். என்ன செய்வது? அப்புறம் பார்த்தாராம் ஒரு பெரிய ஒரு ஆறு ஏரி குளம் இருந்தது. அந்த குளத்திலே சென்று நீர் அறிந்து விட்டு தொண்டனுக்கு உண்ட கலப்பு. நல்லா சொல்லு. தொண்டனுக்கு உண்ட கலப்பு. உண்ட உண்ட உண்டை உண்ட கலப்பு சாப்பாடு அப்படின்னு அந்த 7 வண்டி மாட்டு வண்டியை வரிசையா நிறுத்தி சகடா வண்டிய 7 எரமக்கலையை அவுத்துட்டு ஓடி போய் தப்பிச்சு அனுப்பிவிட்டாராம். அந்த போன மாட்டு வண்டி மேலேயே தலை சாய்ந்து படுத்தாராம். தொண்டனுக்கு உண்ட கலப்பு அல்லவா? அப்படி படுத்துருக்கும் பொழுது பத்தானா குண்டுமலை ஆண்டு வரக்கூடிய பக்காசூரன். என்னடா அதிசயம்! தினந்தோறும் 7 வண்டி சாதம் வரும், 7 எரமக்கலை வரும், அதை ஓட்டி வரும் நரமானிடன் ஒருவன் வருவான். இன்று யாருமே காணமே, பசி அதிகமாகிவிட்டது. அப்படி என்று குண்டுமலை மேல ஏறி பார்த்தானா, குண்டுமலை மீது ஆமா பார்த்தா வரிசையா சகடா வண்டி மட்டும் நிக்குது. என்னடா அதிசயம்! வந்த வண்டி மட்டும் நிக்கிறது, வண்டியில இருக்கு சாப்பாடு காணோம். அப்படி என்று கீழறங்கி வந்தானா. எங்க அண்ணன் கொரட்டை விட்டு உறங்கி கொண்டிருந்தானா. அடே சாமி, நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு தன் ஆங்கார புஜபலத்தை எல்லாம் திரட்டி ஓய்ந்து ஒரு குத்து விட்டாராம். யார? பீமனை பக்காசூரன் ஒரு குத்து விட்டாராம். ஆமா, அந்த 3வது உருண்டை தொண்டையில மாட்டிட்டு இருந்துச்சே போவாத, அத வெளுக்குன்னு முழுங்கனா எங்க அண்ணன். உள்ள போகுது. ஆமா, ஒரே குத்துல என்னமா பண்ணுவாம்மா? அடே சாமி அப்படி எந்திரிச்சு நின்னாராம். அடே அப்பா, டேய் யார் நீ? நான் கோமாளி. டேய் ஒண்ணு கேக்கல, அந்த பக்காசூரன் எங்க அண்ணனை கேக்குறாரு, எங்கடா சாப்பாடு அப்படின்னு கேட்கும் பொழுது நீ யாரடா என்று எங்க அண்ணன் கேட்டாராம். நான் தான்டா குண்டுமலைக்கு அதிபதி பக்காசூரன் அப்படின்ற அந்த பக்காசூரன் சொன்னாராம். ஓ நீதான் பக்காசூரனா? டேய் புள்ள பூச்சி, உனக்கு எதுக்குடா சாப்பாடு? உனக்கு எதுக்கு நரபலி? உனக்கு எதுக்கு எரமக்கடா? இனி உனக்கு சாதமும் கிடையாது, எரமக்கடாவும் கிடையாது, நரமானிடம் கிடையாது. ஓடா ஓடா. ஆளுதாச்சு ஒரு 2000 கொடுப்போம், வாங்கிட்டு போயிருந்தேன். 2000 ரூபாய் வரும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் நேத்தா கணக்கு போட்டேன். வேசக்காரருக்கு 1000, எனக்கு ஒரு 1700, 800, சின்ன தம்பிக்கு ஒரு 100. அதுக்கு முன்னாடி நம்ம ரகசியத்தெல்லாம் அங்க சொல்லக்கூடாது, யூடியூப் போடிட்டு இருக்குது. 30 வருஷமா ஆடுறவங்க சம்பளம் கண்டாலும் சேர்த்து பேச்சு தெரியல, இல்லை படிக்க தெரியாதாலு. அப்புறம் நேற்று வந்து என்னத்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகாராஜர் கூத்து பார்க்கறதுனால குப்பமுத்தோல கொஞ்சம் கம்மியா பேசுறது. அப்படி ஓய்வு குத்துக்குள்ள 3வது ரவுண்ட் உள்ள போச்சு. என்ன நடந்தது? வா நம்ம மேட்டுக்கு வந்துருவோம். எங்க அண்ணனுக்கும் பக்காசூரனுக்கும் சரி போர் சண்டை. அந்த சண்டையில பக்காசூரனை அண்ணன் பீமன் மடித்தார். மடித்து விட்டு ஓடிச்சே எரமக்கடா, அதை பிடித்து மறுபடியும் மாட்டு வண்டியில கட்டி ஓட்டி வந்தாரா 300 மங்கலத்திற்கு. வரும்பொழுது இந்த 300 விட்டு பாப்பார்கள், ஐயர் பிராமணர்கள் எல்லாம் ஓடுறாங்க. சாப்பாடு கொண்டு போன பீமனை கொண்டு விட்டு பக்காசூரன் தான் மாட்டு வண்டியில வரானு. அப்ப என் தாய் குந்தி தேவி, எங்கள் அண்ணன் தருமர், என்னை நகுலன், சகாதேவன் 4 அழைத்து எங்க தாயை ஓடுகிறாள். அப்ப பார்த்தாராம் பீமன், அம்மா குண்டுமலையில் இருக்கும் பக்காசூரனை மடித்து உன் மகன் நான் பீமன் வரும் பொழுது நீ மட்டும் ஓடுறிய, இந்த சனத்துக்கு தான் என்ன யாருன்னு தெரியல, பெத்த தாய் உனக்குமா என்ன தெரியல அப்படின்னு எங்க அண்ணன் கேட்டாராம். பீமா 10 போனா 11 நாமளும் போகணும், 4 ஓடனா நாமளும் ஓடணும். இதுதான் நம்ம வேதத்தின் விதி. நாம மட்டும் எதிர்த்து நின்னா நம்மள யாருன்னு கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் என் தாய். இந்த கதையெல்லாம் நடந்து முடிந்த பின் இப்ப பக்காசூரனை அழித்து இந்த 300 மங்கலத்துக்கு விடுதலை பெற்று தந்து நாங்கள் பிராமணர் வாழக்கூடிய இந்த 300 மங்கலத்திலே பார்மணி தாய் வீட்டிலே அடைக்கலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, இருந்தாலும் என் அண்ணன் தம்பிகள் என் தாயை சந்திக்கணும். நீ சென்று என் தாயை பார்ப்போமா? சரி, ஆகட்டும் வா.